ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். அடுத்த விலாகில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு ரைடுக்கு போய். ஸோ ஒரு நல்ல ரைடுக்கு போகலான்னு நினச்சிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். கோகுல்லாம் நல்லா வண்டி எடுத்துகிட்டு வந்தானுங்க. இன்றைக்கி என்னென்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி சரியான லாங் ரைடு அன்றைக்கி தான் போக போகிறோம். எல்லோரும் KTM, R15, ராயல் என்ஃபீல்டு, காருன்னு எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. அதான் நம்ம இன்றைக்கி நம்ம போகிற ரைடு தான் சரியான ரைடு. அதெல்லாம் விட பெரிய வண்டி இது. வேணும் நீங்களே பாருங்கள், நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் என்ன பண்ணிருக்காங்க மட்டும் நீங்கள் பாருங்கள். வண்டி கொண்டு வந்தாச்சு. ஏய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. கைஸ், இன்னைக்கு என்னன்னா நான் என்னோட பெரிய வண்டியை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கோகுல் ப்ரோ தான் பெரிய ரைடர்னு என்கிட்ட சொல்லுவாப்ல. அதனால இன்னைக்கு கோகுல் ப்ரோவை என் வண்டியை ஓட்ட வைக்க போறேன். வண்டி வந்துட்டு பயங்கர கண்டிஷனா இருக்கு. வண்டி இன்னைக்கு கோகுல் ப்ரோ எப்படி ஓட்டுறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவர் பெரிய ரைடர் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு பார்க்குறோம் அவரோட ரைடிங் திறமைகளை பார்ப்போம். இன்னைக்கு நீங்கள் தான் நம்ம வண்டியை ஓட்ட போகிறீங்க. ஓகேங்க, இந்தாங்க ஹெல்மெட்டு. தேங்க்யூ. இந்த வண்டியை வச்சு இன்னைக்கு ஃபுல்லா ரைடு. ஓகே வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? திடீர்னு நம்ம சர்ப்ரைஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. வண்டியை ஓட்டுன்னு நம்ம வண்டி ஓட்ட தெரியாது. வேறு ஓட்டுங்கிறான், ப்ரோங்கிறான். மரியாதை இல்லாமல் பேசிடுவானு பயமாக இருக்கும். வண்டி ஓட்ட தெரியாது. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சிஓ வண்டி எத்தனை சிசிங்க? 2500 சிசி ப்ரோ. 2500 சிசியே இல்லைடா. 2500 சிசி வண்டி ஓட்டினா தான் உனக்கு புரியும். உனக்கு எப்படி தெரியும் 2500 சிசியில் வண்டி இல்லை? குறைச்சி கரெக்டாக உட்காருவது. ப்ரோ கிளம்பலாமா? கிளம்பலாம் ப்ரோ. இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மேலே பாருங்களேன். அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலையை சாண பிடிக்கவா? கொஞ்சம் அந்த மிஷின் தூக்கி இப்படி வை ராஜா. ப்ரோ கண்ணாடி ஒரு சைடு உடஞ்சிருக்கு. வண்டி என்ன இப்படி இருக்கு? ரொம்ப ஹைட்டாக இருக்க முடியும் வண்டி. ஆமாம், ஓட்டிடுவோண்ணா. காலையில் 8 போகலாம். ப்ரோ உங்களால் மட்டும் தான் முடியும்னு சொன்னா சாம். தம்பி உட்காருங்க. போகலாம்ல? போகலாம் உட்காருங்க. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ரிவீல் பண்ண போகிறோம். ரெடியா ப்ரோ? ஹெல்மெட் போட்டுங்க, சேஃப்டி முக்கியம். நீங்களும் ஹெல்மெட் போட்டுங்க ப்ரோ. அவங்க மண்டையில் ஹெல்மெட் உட்கார மாட்டேன். திருப்பி பாருங்களேன். என்ன அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஓகே, ரெடியா? 3, 2. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு எல்லை கிடையாது. 2500 சிசியா? உங்களோட கருத்து இந்த வண்டி பத்தி? நோ வெயிட். எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க பார்த்து. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. செருப்பால் அனுப்பேன். கேன்றா நல்லா பார்த்தா தெரிஞ்சவங்க மாதிரி தான் இருக்காங்க. தொங்குப்பாலம் இந்த வழி தானுங்களா? தொங்குபாலத்துக்கு போகிற வழி எது ப்ரோ? ப்ரோ கவர்லாம் சாப்பிட்றாரு ப்ரோ. கவர்லாம் போடாதீங்க ப்ரோ, சங்கடம். ஏய் அங்கே வர கவர்லாம். சண்டே சரிங்க, போய்ட்டுறேன். காய்ஸ் என்னாச்சுன்னு தெரியல. 2 பேரும் இறங்கி நின்றுருக்கானுங்க. என்ன பண்ணான்னு தெரியல. சாம் தனியாக நிற்கிறான், கோகுல் தனியாக நிற்கிறான். என்ன பண்ணியிருப்பானுங்க? கோகுல் ஏன் அங்கே முத்தம் கொடுத்துட்ருக்கான் சார்? ஓகே, போய் பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். இவனுக்கு 2 இடத்த வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏதோ ஒரு பக்கம் நீட்டிட்டு இருப்பாங்க. ப்ரோ சாம் ப்ரோ ப்ரோ வேலை தியானம் பண்ணிருப்பாரோ? அங்கே என்ன அவரே டேங்க் முத்தம் கொடுத்துருக்காப்ல கோகுல். யாரும் கிடைக்காதனாலையோ. கோகுல் ப்ரோ கோகுல் ப்ரோ 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 டேங்க் ஏன் ப்ரோ முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க?
பைத்தியக்காரா பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சுடா எவ்வளோ அடிச்சேன்னு தெரியல ப்ரோ அவர் என்ன பண்ணிருக்காரு அவன் என்ன வண்டி யாரோடதுன்னு தெரியல அவனோட தானே வண்டி ஒரு நிமிஷம் வாங்கலை சாய்கார வர மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க வாங்க போ ஆமாம் இப்போ பெரிய பிரச்சனையா பெரிய ப்ரோ அவர் ரொம்ப பண்ணுறாரு ப்ரோ ரொம்ப டேரக்டர் தானே ஜி தப்புனா போயிருவாங்க பாருங்க ஒரு நிமிஷங்க வண்டி ஒன்னோட தானே பெட்ரோல் எவ்வளோ கிடச்சி லிஃப்ட் கேட்டு நான் போயிடுறேன் ப்ரோ ப்ரோ இருங்க வாங்க ப்ரோ இருங்க நான் பேசுகிறேன் சாம் ப்ரோ செருப்புகள் அடிச்சு போடுவோம் கொஞ்சம் வந்து பேசுங்க அந்த மாதிரி தமிழில் பேசினா தான் வருவீங்களா ஆமாம் கேள்விக்கு மட்டும் பதில் போதும் வேறு எனக்கு எதுவுமே வேணாம் ஓகேவா பெட்ரோலுக்கு எவ்வளோ கிடச்சி 30 ரூபாய்க்கு கிடச்சி 30 ரூபாய்க்கு அதுக்கு அடிக்காமே இருந்திருக்கலாம் எப்போ அடிச்சிங்க போன வாரமா வண்டி வீட்டில் வச்சுருக்கலாமா நம்ம இன்னைக்கு ரைடுக்கு போற வண்டி வீட்ல வச்சுட்டு ப்ரோ நீ ரைடுக்கு போனால் 30 ரூபாய்க்கு அடிப்பீங்களா ப்ரோ டென்ஷன் ஆகாதீங்க ஒரே நிமிஷம் ப்ரோ டென்ஷன் ஆகுது ப்ரோ நீங்கள் வாங்க கொஞ்சம் உங்களை செருப்புகள் போங்க ப்ரோ கொஞ்சம் போங்க அங்கே வண்டிக்கிட்ட போங்க ப்ரோ நீங்கள் வாங்க நீங்கள் வந்துட்டு போயிட்டு அந்த பெட்ரோல் எவ்வளோ டென்ஷன் ஆகுது அந்த கேமரா காமிக்காதீங்க அந்த பெட்ரோல் 30 ரூபாய்க்கு அடிச்சுட்டு ஓட்டலாம் எப்படி நான் ஒரு ரைடர் ப்ரோ ப்ரோ அவங்க அழகான அந்த கண்ணு இருக்கு ப்ரோ இருங்க காமிங்க எதுக்கு நீ செத்தனாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற அப்பா வாங்க அந்த கண்ணால அந்த டேங்க்குள்ள எவ்வளோ பெட்ரோலுக்கு மட்டும் பாருங்களேன் எங்கே இருக்குன்னு மட்டும் ஒரு சொட்டாது இருக்கான் பாருங்க ஒரு துளி காமிச்சிங்கன்னா அவன் தண்ணி செத்துறான் ஊற்றி தான் ஓட்டணும் போல ப்ரோ தண்ணி ஊற்றியா ஓப்பனில் தான் இருக்கு அதை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் எங்கே ப்ரோ பெட்ரோலு முழிப்பான அந்த மாதிரி முழிப்பானு பெட்ரோல் டேங்க்ல இருக்கும் டேங்க்ல பம்ப்ல இருக்கும் பங்க்ல இருக்கும் இப்போ வந்து நான் லெஃப்ட் கேட்டு நான் ப்ரோ செல்கிறேன் ஒரு ஐடியா ப்ரோ தப்பு இவன் மேலே அதனால நம்ம ரெண்டு நடந்து போவோம் வண்டியை தள்ளிட்டு விட்டோம் வாங்க ப்ரோ ப்ரோ நீங்கள் தள்ளி தானே கட்டி எடுத்து ரைடுக்கு வண்டி எடுத்துட்டு வந்தது நானு என் வண்டி வச்சுட்டு என்னைய தள்ள விட்டீங்களா ப்ரோ ரைடுக்கு வண்டி எடுத்துட்டு வந்து சொல்லுங்க இதுக்கு பேர் வண்டியா சொல்லியிருந்தா நான் ஒரு 500 பெட்ரோல் அடிச்சிருப்பேன் ப்ரோ சாப்பாட்டுக்கு 50 ரூபா தர மாட்டேங்கிறான் இவன் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க சரி ப்ரோ தள்ளுங்க ஓகே தள்ளுங்க ப்ரோ உங்களால முடியும் ப்ரோ உண்மையாலுமே கீழே விழுந்து நான் உங்களை காப்பாத்திட்டேன் ப்ரோ எங்க விழுந்ததுக்கு அப்புறமா சரி எல்லாம் காயிலாங்க சாமான்ல எடுத்து தலையில என் வண்டி ஊதுனா போகும்டா கொஞ்சம் தூரம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் ப்ரோ இவ்வளவு நேரம் ஊதி அவன் நெஞ்சில இந்த மூஞ்சில போச்சு வாயில ஏதாச்சும் வந்து நெஞ்சில மூஞ்சி நான் ஏன் ப்ரோ கிறுக்கு மூஞ்சில இருந்து மூஞ்சி ஏய் நீ அவன் பேசிட்டே இருப்பான் மஞ்சா சோறு ப்ரோ அதை எடுத்துட்டு வாங்க ப்ரோ தயவு செஞ்சு அந்த பொருள் கிரல் எல்லாம் எடுத்து ப்ரோ ஒரு புறா இருங்கடா ஹெல்மெட் ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ அவனை நம்பி வந்து நடக்க விடுவோம்னு சொன்னீங்க வச்சுட்டான் எவ்வளோ தூரம் நடக்கணும் 2 கிலோமீட்டர் நடக்கணும் ஆமா ப்ரோ காலை வர கியாங்க ஏங்குதான் கால் வலிக்குது ப்ரோ அவன் எங்க ப்ரோ அது மெதுவாக எல்லாம் லிஃப்ட் கேட்டு வருவாங்க ப்ரோ அவன் பாருங்க ஏன் வண்டி எடுத்துட்டு வரான் அப்போ நீங்கள் நடந்து வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ தள்ளுங்க ப்ரோ ஹெல்ப் பண்ணி ப்ரோ வாங்க சரி ப்ரோ வாங்க ப்ரோ தள்ளுங்க ப்ரோ நம்ம எப்போ உருப்பிடுவோம் அதுதான் இந்த பெட்ரோலுக்கே காசு இல்லை நம்மகிட்ட ரொம்ப சங்கட்டம் ஆமா ப்ரோ எப்போ நம்ம அடிச்சிருக்கேன் ப்ரோ நம்ம இட்டாகுமா இதோட கடைசி நிலைமை பாப்பாங்களான்னு கேளுங்க ரொம்ப ரெண்டாவது சொல்றா வெரி சாரி ப்ரோ நீங்க ஹெல்மெட் கொடுத்துருந்தீங்களா ஆமா அது தெரியாம கீழே போட்டேன் அண்ணா ஆயிடுச்சு உடஞ்சிருச்சு அட சல்லி ஓகே டேய் தம்பி காசு கொடுங்க நான் பெட்ரோல் அடிக்கேன் டேய் ஒரு 50 ரூபா வச்சிருக்கேன் டவுட் எனக்கு டவுட் நீ வேலைக்கு போறே இல்லையா அதெல்லாம் தேவையே சோத்துக்கு என்ன பண்ற 50 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு தெரியாத டேய் அவங்க திட்டுறாங்கடா பங்குக்காரங்க வண்டி ஓரமா விடுங்கடான்னு போய் பெட்ரோலை அடிச்சு வந்து தொலைடா பெட்ரோல் கேன் யூ ப்ளீஸ் நீங்க எதுக்கு வந்துச்சு வந்துட்டேன் வண்டி வரல பெட்ரோல் இல்லைண்ணா போனேன் யார்கிட்ட தான் கேட்குறேன் அந்த ஜோப்ல ஒரு 50 ரூபா வச்சிருந்தீங்களா அதுக்கு அடிச்சிட்டு ஒரே ஒரு 50 தான் அதுக்கு அடிச்சிட்டாங்க போடா எவ்வளோ அடிச்ச எவ்வளோ அடிச்ச 30 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கா 50 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபாய்க்கு அடிக்க வேண்டியதான்டா 50 ரூபாய் அடிச்சுட்டு கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்காதா 20 ரூபா இருக்கும் டீ சாப்பிடலாம் டீ வாங்கி தரேன் டீ வாங்கி தரேன் வண்டிக்கு இது பாதி நின்ற போதுடா அது 30 ரூபாய்க்கு போதும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் வண்டி பக்கா மைலேஜ் கிடைக்கும் கிடைக்கும் உட்கார் பா டைம் இல்லை ப்ரோ போலாங்களா
வண்டி சூப்பரா இருக்கு ப்ரோ. அங்க வண்டி காமிங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, திடீர்னு ஒரு காமெடி ஞாபகம் வச்சு சொல்லட்டுமா? சொல்லுங்க. போலாமா? இவனை இறக்கி விட்டுறோம் இங்கே. ஏய், இது காமெடி தான்டா. ரீல்ஸ்ல எல்லாம் சப்புன்னு ஒரு அரை அரைஞ்சிடா. நீ பேசாம போலாம் ப்ரோ. போங்க. என்னாச்சுன்னா ரொம்ப நேரமா கோகுல் சாமி காணோம். இந்த வழியில வந்தானுங்க, ஆனா எங்க போனான்னு தான் தெரியல. ஒருவேளை எங்க ஐயோ ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ 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 என்னாச்சு ப்ரோ எந்திரிங்க ப்ரோ ப்ரோ சாம் ப்ரோ ப்ரோ சாம் ப்ரோ ஐயோ செம ஆக்ஷன் ப்ரோ எங்க மண்டையை காணோம். ஐயோ ஆக்ஷன் திரும்பிச்சா ப்ரோ 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 இங்க இருக்கா மண்டை ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ ஏதாவது பிரச்சனையா ப்ரோ என்னாச்சு சரியான அடி உங்க வண்டிக்கு ஏதாவது ஆகலையே உள்ள அப்படி உள்ள என்ன ஆகுது அடியாப்பா ப்ரோ உங்களுக்கு சம எதுவும் ஆகல வீட்டில் என்ன சொல்றது வண்டி வண்டி ஐயோ வண்டி ஒன்றும் ப்ரோ 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 இருங்க வண்டி ஃபர்ஸ்ட் தூக்குங்க ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ உங்க வண்டி மட்டும் தான் இருக்கு ஆக்ஷனா வண்டி எங்க ஐஸ் அந்த பாருங்க அது பாரு அப்பா ப்ரோ இந்த வண்டி உங்க வண்டி மேல மோதி ஒன்றும் புரியலையே ப்ரோ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ப்ரோ என்ன ஏறிட்டு அதுக்குள்ள வாங்க அடுத்த ஆக்சிடென்ட் போலீஸ் வரைக்கும் வந்துடுறா ப்ரோ அடுத்த போறவே முடியாது ஐயோ ப்ரோ 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 கீழே பள்ளம் ப்ரோ பிரேக் இல்லை வேற ஒன்றும் இல்லை ஒரு பாயிண்ட் தான் இருக்கு பிரேக் எவ்வளோ பாயிண்ட் ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ ஸ்டைலா ஸ்டைல் அது ஏர் வண்டியில் வரப்ப அந்த காற்றுக்கு முடியும் ஏர் ஸ்டைல் அதே ஓகே 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 ப்ரோ ப்ரோ இந்த இடம் பாருங்க ப்ரோ யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த இடம் பார்த்துட்டேன் ப்ரோ இப்போ பாருங்க இவர் பண்ற ஃபீல் மட்டும் பாருங்க இப்போ அப்படியே ப்ரோ இப்படி ப்ரோ இப்படி பண்ண அப்படியே கட் பண்ணிடுங்க கைஸ் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்கேயாவது போவோம் இப்போ நம்ம ஏன் கரெக்டாக சொல்கிறேன் எதுக்கு இப்போ நாங்கள் திரும்பியே வந்துட்டு இருக்கோம் எதுக்காக வரோம்னா சலீம் வந்துட்டு அவர் வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்களாக போய் அவரை கூட்டிகிட்டு போனால் தான் அவர் வருவார் கேட்டால் அவர் பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிறாரு இன்ஸ்டாவில் 100K வச்சா நீங்கள் பெரிய ஆள் கிடையாது வாங்க போகலாம் கண்டே எல்லாம் பேசுகிறாரு அப்புறம் எதுக்கு இப்போ வந்த நாங்கள் வந்த உடனே டென்ஷன் பண்ணக்கூடாது இங்கே கொண்டு விட்டுறாதீங்களா ஏன்டா எப்போ பார்த்தாலும் போகிறப்பெல்லாம் நிப்பாட்டு ப்ரோ போகிற வழியில் தான் பிளாக் தண்டர் ஒரு தடவை சுற்றி காமிச்சு மட்டும் போகலாமா சரி ஹெல்மெட்டை நல்லா டைட்டாக போட்டுங்க ஆமாம் டைட்டாக போட்டு ப்ரோ என்ன ப்ரோ வச்சு சுற்றி அடிச்சு இங்கே வந்து நிப்பாட்டிட்டீங்க டிக்கெட் எடுக்க போகிறோமா டிக்கெட்டில் இல்லை யார் சொன்னா டிக்கெட் எடுக்க போகிறோம் சாப்பிட்ற காசில் சுற்றி காமிச்சோட சுற்றி காமி பார்ப்போம் இதுதான் சுற்றி காமிச்சா ஆமாம் ஆக்சிடென்ட்டில் போகிறதுக்கு மண்டை காய்ச்சல் ஆச்சு சரியான டயர்ட் ஆயிடுச்சு கைஸ் ரைடு போன போட்டில் 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனதுனால மூக்கில் வந்து நாக்கு ஏறிடுச்சு இது காமெடி மூக்கில் வந்து நாக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் இவங்களே பேசிடுறாங்க கல்லுமாலா 2021 நான் வந்துட்டு காலேஜ் முடித்தேன் அவர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்புறம் நான் பேசுகிறேன் 2021 நான் காலேஜ் முடிக்கும்போது ஏப்ரல் மாதத்தில் நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு சேர்ந்தேன் அந்த கம்பெனி பேர் என்னங்கிறது சொல்லக்கூடாது ஏன்னா நான் வந்து வருங்காலத்தில் பிச்சை எடுத்தான் இல்லை இப்போ நான் ஏன் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன்னா விளாக ஆரம்பிச்சிட்டோம் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல ஒரு ஜூஸோடு முடிச்சிடல
அது நீங்கள் சொல்லாதீங்க, அவங்களே கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, ஃபைனலி ஒரு லெமன் ஜூஸர் முடிக்கலாம் பார்த்தா நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஸ்டார்ட் பண்ணாங்களே நடுவில் ஒன்றுமே காணும், அதுக்குள்ள 2 முடிச்சிட்டாங்க. அதுதான் டெஸ்ட் இருக்குது. நாங்கள் எங்கே போனோம், என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே போனோன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். Cheers.